أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு தொடர்பாக போர்கள் அல்லது யுத்தங்கள் பற்றி கூறப்பட்டு வந்தது. இது தொடர்பாகவே இன்று ஹுனைன் போர் பற்றியும் கூறுவேன். இந்த போர் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் நடைபெற்றது. இந்த போர் ஹுனைன் என்று ஏன் கூறப்படுகிறது? ஏனெனில் மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவில் இருக்கும் ஓர் ஊரின் பெயர் ஹுனைன் ஆகும். அது மக்காவிலிருந்து ஏறத்தாழ 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த போர் இந்த இடத்தில்தான் நடந்தது. எனவே இது ஹுனைன் போர் என்று கூறப்படுகிறது. இந்த போரில் கலந்து கொண்டிருந்த பெரிய கோத்திரம் ஹவாஸின் கோத்திரமாகும். எனவே இது ஹவாஸின் போர் என்றும் கூறப்படுகிறது. சிலர் இதை அவுதாஸ் போர் என்றும் கூறியுள்ளார்கள். ஏனென்றால் எதிரி படையின் ஒரு பகுதி ஹுனைனிலிருந்து ஓடிச் சென்று அவுதாஸ் எனப்படும் ஊருக்குள் சென்றுவிட்டது. முஸ்லிம்கள் அங்கு சென்றடைந்து எதிரியை தோற்கடித்தார்கள். எனவே சிலர் இந்த பெயரை வழங்கியுள்ளார்கள். ஆனால் பெரும்பாலான எழுத்தாளர்கள் அவுதாஸ் போர் பற்றி தனியாக கூறியுள்ளார்கள். ஹுனைன் போர் பற்றி திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين ثم أنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وأنزل جنودا لم تروها وعذب الذين كفروا وذلك جزاء الكافرين ثم يتوب الله من بعد ذلك على من يشاء. நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பல மைதானங்களில் உதவி புரிந்துள்ளான். குறிப்பாக ஹுனைன் போரன்று. அப்போது உங்களின் பெரும்பான்மை உங்களை பெருமை கொள்ள வைத்துவிட்டது. மேலும் அது உங்களுக்கு எவ்வகையிலும் உதவ முடியவில்லை. மேலும் பூமி விரிவானதாக இருந்தும் அது உங்களுக்கு குறுகியிருந்தது. பின்னர் நீங்கள் புறமுதுகு காட்டி திரும்பிவிட்டீர்கள். பின்னர் அல்லாஹ் தன் தூதருக்கும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தனது அமைதியினை இறக்கினான். மேலும் நீங்கள் காண முடியாத படைகளை இறக்கினான். அது நிராகரித்தவர்களுக்கு தண்டனை அளித்தது. மேலும் நிராகரிப்பவர்களுக்கு இத்தகைய கூலியே கிடைக்கிறது. அதற்கு பிறகும் அல்லாஹ் தான் நாடியவரின் தௌபாவை ஏற்றுக்கொண்டவாறு அவர் பக்கம் திரும்புவான். மேலும் அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். இது நடந்ததற்கான காரணம் என்னவென்றால், மக்கா வெற்றி காணப்பட்டதும் அப்பொழுது வரை அரேபியாவின் பெரிய பெரிய கோத்திரங்கள் ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தன அல்லது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதன் கீழ் வந்துவிட்டன. ஆனால் மக்காவுக்கு அருகிலேயே வாழ்ந்து வந்த
ஹவாஸின் கோத்திரம் மற்றும் பனு சகீஃப் பெரிதும் கிளர்ச்சி செய்யக்கூடிய மற்றும் போர் புரியக்கூடிய கோத்திரங்களாக இருந்தன. அவர்கள் கட்டுப்படுவதற்கு மறுத்தது மட்டுமின்றி அவர்களுடைய தலைவர்கள் ஒன்று கூடினார்கள். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவோடு சேர்த்து அரேபியாவின் கோத்திரங்களை தமக்கு கட்டுப்பட்டவர்களாக கீழ்ப்படிபவர்களாக ஆக்கிக் கொண்டார். இப்பொழுது அவர்கள் நிச்சயமாக நம்மை நோக்கி வருவார்கள். எனவே அவர்கள் நம் பக்கம் வருவதற்கு முன்னர் நாமே அவர்கள் மீது தாக்குதல் தொடுத்து விடுவதே சிறந்ததாக இருக்கும் என்று கூறினார்கள். அவர்களே இவ்வாறு கற்பனை செய்து கொண்டார்கள். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவரை போரிடத் தெரியாதவர்களோடு மோதியிருக்கிறார்கள், நம்முடன் இதுவரை அவர்கள் மோதவில்லை என்றும் கூறினார்கள். பனு ஹவாஸினுடன் சகீஃப், நஸ்ர் மற்றும் சஷ்ம் ஆகிய கோத்திரங்களின் போர் வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடிவிட்டார்கள். சாத் பின் பக்கர் மற்றும் பனு ஹிலால் ஆகிய கோத்திரங்களிலிருந்து சில மக்கள் ஒன்று கூடினார்கள். உண்மையில் பனு ஹவாஸின் இதற்கு மிகவும் முன்னதாகவே முஸ்லிம்களோடு போர் செய்வதற்கான ஆயத்தத்தை துவங்கியிருந்தார்கள் என்பது சில அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகிறது. ஏனென்றால் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெதுமெதுவாக யூதர்கள் உட்பட மற்ற கோத்திரங்களை தமக்கு கீழாக்கி கொண்டே செல்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அப்பொழுது சிலை வணக்கம் முடிவுக்கு வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் சேர்ந்து எல்லார் மீதும் மேலோங்கி விடுவார்களோ என்ற கவலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எனவே அவர்களது வழியை தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம் என எண்ணினார்கள். எனவே அதற்காக அவர்கள் ஆயத்தம் மேற்கொள்ள துவங்கினார்கள். உர்வா பின் மஸ்ஊதின் தலைமையில் ஒரு படைக்குழுவை உர்துனின் நகரமான ஜர்ஷுக்கு அங்கிருந்து ஆயுதங்கள், போர் தளவாடங்கள் போன்றவற்றை கொண்டு வருவதற்காக அனுப்பினார்கள். பனு ஹவாஸினின் இந்த ஆயத்தங்கள் பற்றி எப்படி தெரிய வந்ததென்றால், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்வதற்காக மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி புறப்பட எண்ணிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னணி படையாக சில மக்களை படைக்கு முன்னால் அனுப்பி வைத்து விட்டார்கள். அந்த முன்னணி படை ஹவாஸின் கோத்திரத்தின் ஒரு மனிதனை சிறைப்பிடித்து விட்டது. அவன் ஓர் உளவாளியாக இருந்தான். ஹவாஸின் சார்பாக முஸ்லிம்கள் மீது ஒரு கண் வைப்பதற்காக சுற்றி கொண்டிருந்தான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்டபோது, நன்றாக விசாரித்த போது, அவன் ஹவாஸின் கோத்திரத்தினர் பற்பல படைகளை ஒன்று திரட்டியுள்ளனர், பனு சகீஃபையும் தம்முடன் இணைத்து கொண்டனர், பெரிய ஆயுதங்களையும் போர் தளவாடங்களையும் கொண்டு வருவதற்காக ஜர்ஷை நோக்கி குழுவை அனுப்பியுள்ளனர் என்று கூறினான். ஹவாஸின் கோத்திரத்தினர் இந்த ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கையிலேயே மக்கா எந்த ஒரு குறிப்பான தங்கு தடையுமின்றி எளிமையாக வெற்றி காணப்பட்டது. அதன் காரணமாக ஹவாஸின் கோத்திரத்தினர் தங்களது ஆற்றல் மீதான ஆணவத்தால் நாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய தோழர்களுடன் போர் புரிய செல்லலாம் என்று தீர்மானித்தனர். நம்மால் தான் முஸ்லிம்களை தோற்கடித்து அவர்களை வேறறுக்க முடியும் என்பது அவர்களது கற்பனையாக இருந்தது. அந்த எல்லா கோத்திரங்களும் ஹவாஸின் கோத்திரத்தின் தலைவனான 30 வயது இளைஞன் மாலிக் பின் ஔஃபை தம்முடைய தளபதியாகவும் தலைவனாகவும் ஆக்கின. மேலும் 20,000 பேர் கொண்ட படை ஆயத்தமாகி ஹுனைனை நோக்கி முன்னேற துவங்கியது. ஹவாஸின் கோத்திரத்தின் தலைவன் மாலிக் பின் ஔஃப் அந்த போருக்கு ஆயத்தம் செய்வதற்காக அரேபியாவின் வரலாற்றில் அதற்கு முன் யாரும் செய்திருக்காத ஓர் அடி எடுத்து வைத்தான். அது என்னவென்றால், படை தளபதி ஒவ்வொரு கோத்திரத்தின் ஒவ்வொரு நபருக்கும் அவர் போருக்காக வீட்டிலிருந்து தனியாக புறப்படக்கூடாது, மாறாக தன் மனைவி மக்கள், இதுவரை என்றால் தன்னுடைய பொருள்கள், கால்நடைகள் ஆகிய அனைத்தையும் உடன் எடுத்துக்கொண்டு புறப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதன் மூலம் அவனுடைய படையின் ஒவ்வொரு போர் வீரரும் உயிரை பணயம் வைத்து வீரமாக போர் புரிவார். அவருக்கு தப்பி ஓட எந்த இடமும் இல்லை என்பது அவரது சிந்தனையில் இருக்கும். ஏனென்றால் அவருடைய மனைவி மக்கள், பொருள், கால்நடைகள் ஆகிய அனைத்தும் அவருடன் இருக்கும் என்பது அவனது நோக்கமாக இருந்தது. இந்த போரில் ஒரு வயதான தலைவர் துரைத் பின் சம்மா போரில் இருந்து தடுத்தது பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் ஹவாஸின் கோத்திரத்துடன் இருந்தார். இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: பனு சஷ்மில் துரைத் பின் சம்மா என்ற ஒரு நபர் இருந்தார். அவருக்கு 100 வயதுக்கு மேல் இருந்தது.
அவர் பார்வை இழந்த முதியவராக இருந்தார். அவரிடம் போர் செய்யும் ஆற்றல் இருக்கவில்லை. என்றாலும் அவர் அனுபவசாலியாக இருந்தார். மேலும் போர் திறமைகள் குறித்து நன்கு அறிந்திருந்தார். ஒரு காலத்தில் வீரத்திலும் குதிரை ஓட்டுவதிலும் புகழ் பெற்றிருந்தார். அவர்கள் அவரது அனுபவம் மற்றும் திறமை ஆகியவற்றிலிருந்து பயன்பெறும் பொருட்டு அவரையும் உடன் அழைத்து கொண்டார்கள். மாலிக் பின் அவுஃப் மக்களுடன் சேர்ந்து ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி செல்வதாக கருத்தொருமித்ததும் மக்கள் தம்முடைய செல்வங்கள், தம் மனைவிமார்கள் மற்றும் மகன்களை உடன் அழைத்து கொண்டு புறப்பட்டார்கள். எதுவரை என்றால் அவர்கள் அவுதாஸ் எனும் ஊரை அடைந்து முகாம் அமைத்து விட்டார்கள். முதியவரான துரைத் பின் சம்மா கீழே இறங்கி நிலத்தை தன்னுடைய கைகளால் தொட்டார். நீங்கள் எந்த ஊரில் இருக்கின்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவுதாஸ் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர், இது குதிரைகள் போவதற்கு நல்ல இடமாகும். கடுமை என்ற வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை. குதிரையின் பாதம் புதைந்துவிடும் அளவுக்கு மென்மையாகவும் இல்லை. ஆனால் இந்த குழந்தைகள் அழும் சத்தம், ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள் ஆகியவற்றின் சத்தம் ஏன் கேட்கிறது என்றார். அப்பொழுது மக்கள் மாலிக் பின் அவுஃபின் கட்டளையின் பேரில் எல்லா குழந்தைகள், பெண்கள், செல்வங்கள், கால்நடைகள் ஆகியவை உடன் கொண்டு வரப்பட்டுள்ளன என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது துரைத் மாலிக்கிடம், நீ உனது சமுதாயத்தின் தலைவனாவாய். இன்றைய நாளின் தாக்கம் மீதமுள்ள நாள்கள் மீது இருக்கும். இந்த குழந்தைகள், ஒட்டகங்கள், கழுதைகள், ஆடு மாடுகள் ஆகியவற்றை ஏன் உடன் கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், நான் ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாலும் அவனுடைய மனைவி மக்களை நிறுத்த விரும்புகிறேன். அப்போதுதான் அவர்கள் எதிரியுடன் இரக்கமின்றி சண்டையிடுவார்கள் என்று பதிலளித்தான். அதற்கு துரைத், இது மிகவும் தவறான கருத்தாகும். அல்லாஹின் மீது ஆணையாக உனக்கு செம்மறியாடுகளை மேய்க்க மட்டும்தான் தெரியும் என்று கூறினார். அதாவது உனக்கு போர் பற்றி தெரியவில்லை, உனக்கு போர் பற்றி எதுவும் தெரியவில்லை என்று கூறினார். பிறகு அவர், தோற்றுப்போன கூட்டத்தின் எந்த பொருளாவது திரும்ப கிடைக்க முடியுமா? கேட்டுக்கொள், போரில் உங்களுக்கு பலன் கிடைப்பதற்கு மனிதனின் ஈட்டியும் அவனது வாளும் மட்டுமே உதவும் என்பதே விஷயம். ஒருவேளை போரின் முடிவு உங்களுக்கு எதிராக அமைந்தது என்றால் நீங்கள் உங்களுடைய மனைவி மக்கள் மற்றும் செல்வம் ஆகியவற்றை கை நழுவ விட்டு விடுவீர்கள். மாலிக்கே, நீ ஹவாஸினின் கூட்டத்தையும் குதிரைகளையும் ஏன் முன்னால் நிறுத்தவில்லை? செல்வங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை சமுதாயத்தின் கோட்டைகளுக்கு அனுப்பிவிடு. குதிரைகளின் மீது ஏறி அவர்களோடு போரிடு. மேலும் காலாட்படை குதிரைகளுக்கு நடுவில் இருக்கும். உங்களுக்கு வெற்றி கிடைத்தால் இந்த மக்கள், அதாவது பிள்ளைகள், செல்வங்கள் மற்றும் கால்நடைகள் உங்களிடம் வருவர். ஒருவேளை நீங்கள் தோல்வியடைந்து விட்டால் நீங்கள் அவர்களிடம் சென்று விடுங்கள். இவ்வாறு உங்களுடைய மனைவி மக்கள் மற்றும் எல்லா கால்நடைகளும் தப்பிவிடும் என்று கூறினார். அதற்கு மாலிக் பின் அவுஃப், அல்லாஹின் மீது ஆணையாக நான் அப்படி செய்ய மாட்டேன். எனது முடிவை மாற்றவும் மாட்டேன். நீ கிழவனாகிவிட்டாய், உனக்கு மூளை குழம்பி விட்டது என்று கூறினான். அதற்கு துரைத், ஹவாஸின் கோத்திரமே, அல்லாஹின் மீது ஆணையாக இந்த கருத்து சரியானது அல்ல. இந்த மனிதன் உங்களுடைய பெண்களை அவமானப்பட வைத்து விடுவான். மேலும் இவன் உங்களை எதிரியிடம் ஒப்படைத்துவிட்டு தான் சகீஃபின் கோட்டைகளுக்குள் சென்று ஒளிந்து கொள்வான். எனவே நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், அவனை விட்டு விடுங்கள் என்று கூறினார். இவ்வாறு அவர் போர் செய்யாமல் இருப்பதற்கு ஆலோசனை வழங்கினார். இதனால் தலைவனாக்கப்பட்டிருந்த மாலிக் தனது வாளை எடுத்தான். மேலும் ஹவாஸின் கோத்திரத்தினரே, அல்லாஹின் மீது ஆணையாக நீங்கள் எனக்கு கட்டுப்பட வேண்டும். இல்லை என்றால் நான் எனது முழு சுமையையும் இந்த வாளின் மீது போட்டு இதை எனது நெஞ்சில் இறக்கி விடுவேன், அதாவது தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறினான். ஹவாஸின் கோத்திரத்தினர் தங்களுக்குள் கலந்து ஆலோசித்தனர். மேலும் அல்லாஹின் மீது ஆணையாக, நாம் மாலிக்குக்கு கட்டுப்படவில்லை என்றால் அவன் தற்கொலை செய்து கொள்வான். ஆனால் அவனோ இளைஞனாவான். அவனுக்கு கிட்டத்தட்ட 30 வயது இருந்தது. பிறகு நாம் துரைதுடன் இருந்து விடுவோம். அவன் கிழவனாவான். அவனுடன் சேர்ந்து போர் புரிய முடியாது. நீங்கள் மாலிக்குடன் கருத்தொருமித்து விடுங்கள் என்று கூறினர். ஆக இதுவே நடந்தது. மாலிக் துரைதிடம், இது இல்லாமல் வேறு எந்த கருத்தும் கூட இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு துரைத், ஆமாம், பதுங்கு குழிகளுக்குள் உங்களுடைய மக்களை ஒளித்து வைத்து விடுங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்பார்கள். எதிரி உங்கள் மீது தாக்குதல் தொடுத்து விட்டால் இவர்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து தாக்குதல் தொடுத்து விடுவார்கள். உங்களால் உங்கள் நண்பர்களுடன் சேர்த்து மீண்டும் தாக்குதல் தொடுக்க முடியும். நீங்கள் தாக்குதல் தொடுத்தால் பிறகு அவர்களில் ஒருவர் கூட பின்வாங்க மாட்டார் என்று கூறினார். அப்பொழுது மாலிக் தன் கூட்டாளிகளிடம், அவர்கள் புதர்களிலும் பள்ளத்தாக்குகளின் பக்கமும் சென்று ஒளிந்து கொள்ளுமாறும் இஸ்லாமிய படையை தோற்கடிக்கும் பொருட்டு முதல் தாக்குதலையே ஒரே அடியாக செய்து விடுமாறும் கூறினான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு ஹவாஸினின் ஆயத்தம் பற்றி
செய்தியும் கிடைத்தது. அதன் விவரம் பின்வருமாறு. இது பற்றி முன்னரும் சிறிது கூறப்பட்டது. அதாவது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் இந்த நிகழ்வுகள் பற்றிய தகவல் சென்றடைந்தது. எனவே ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாஸின் கோத்திரங்களின் படையின் நிலைமைகளை ஆய்வு செய்து வருவதற்காக ஹஜரத் அப்துல்லா பின் அபி ஹஜரத் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். ஒன்று ஆயுதங்கள் சேகரிக்கப்படுகின்றன என்று அந்த ஒற்றன் சிறிது செய்தி தெரிவித்தான் இல்லையா? இப்பொழுது இதற்காக இந்த ஆயத்தம் செய்யப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து அறிந்து வாருங்கள் என தம் ஆள் ஒருவரை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அப்துல்லா பின் அபி ஹஜரத் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அவர்கள் அந்த ஹவாஸின் மக்களின் படைக்குள் நுழைந்து விட்டார்கள். மேலும் அவர்களுக்கிடையே சுற்றித் திரிந்து எல்லா விதமான தகவல்களையும் சேகரித்தார்கள். அவர்கள் ஓரிரு நாள்கள் அவர்களிடம் தங்கியிருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் மாலிக் இவ்வாறு கூறுவதையும் கேட்டார்கள். அவன் தன் கூட்டாளிகளின் துணிவை அதிகரிப்பதற்காக இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன் போர் திறமைகளை அறிந்துள்ள எந்த ஒரு சமுதாயத்துடனும் போர் செய்ததில்லை. அவர்கள் போர் பற்றி தெரியாத சமுதாயங்களின் இளைஞர்களோடே போர் செய்துள்ளார்கள். எனவே அவர்கள் மீது ஆதிக்கம் பெற்று விட்டார்கள். எனவே விடியும் போது நீங்கள் உங்களுடைய கால்நடைகள் மற்றும் உங்களுடைய பெண்களின் வரிசைகளை உங்களுக்கு பின்னால் அமைத்துக் கொள்ளுங்கள். பிறகு ஒரே அடியாக தாக்குதல் தொடுத்து விடுங்கள். நீங்கள் உங்களுடைய வாள்களின் உரைகளை கிழித்து விடுங்கள். உரைகளற்ற 20,000 வாள்களுடன் போரிடுங்கள். ஓர் ஆண்மகன் தாக்குதல் தொடுப்பது போன்று தாக்குதல் தொடுத்திடுங்கள். முதலில் தாக்குதல் தொடுப்பவரை வெற்றி பெறுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பிறகு ஹதரத் அப்துல்லா பின் அபி ஹதரத் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அன்னாருக்கு அனைத்தையும் தெரிவித்தார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்பந்தத்திற்கு ஆளாகி எதிர்த்து போரிட ஆயத்தங்கள் மேற்கொண்டார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஹவாஸினுடன் போரிடுவதற்காக மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் ஆய்வு செய்த போது எதிர்பார்க்கப்படும் போரை பொறுத்தவரை இஸ்லாமிய படையிடம் போர் தளவாடங்கள் மிக குறைவாக இருந்தன. அந்த குறையை முழுமைப்படுத்துவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது வரை இணை வைப்பாளராகவே இருந்து வந்த மக்காவின் செல்வந்தரான தலைவர் சஃப்வான் பின் உமையாவிடம் சில ஆயுதங்களை கடனாக கேட்டார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், தாங்கள் என்னுடைய பொருளை கடனாக பெற விரும்புகிறீர்களா அல்லது கைப்பற்றி கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்கள் இதை கடனாகத்தான் கேட்கிறோம், அவை திருப்பி கொடுக்கப்படுவதற்கான உத்தரவாதம் வழங்கப்படுகிறது என்று கூறினார்கள். இதனால் அவர் கொடுக்க தயாராகிவிட்டார். அவர் 100 கவசங்களை கொடுத்தார். அவற்றுடன் தலைக்கவசங்கள் மற்றும் கேடயங்கள் போன்றவையும் இருந்தன. சில அறிவிப்புகளுக்கு ஏற்ப இந்த ஆயுதங்களை இடமாற்றம் செய்வதற்காக அவர் ஒட்டகத்தையும் சேர்த்து கொடுத்தார். போருக்கு பிறகு சஃப்வானின் கவசங்கள் திருப்பி கொடுப்பதற்காக சேகரிக்கப்பட்டன. அப்பொழுது அவற்றில் சிறிது கவசங்கள் குறைவாக இருந்தன. கவசங்கள் திருப்பி கொடுப்பதற்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வானிடம் அவற்றிற்கான விலையை வாங்கிக் கொள் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது கவசங்கள் கொடுக்கும் போது இருந்த அந்த சஃப்வான் இருக்கவில்லை. சஃப்வான் ஹுனைன் போரில் உடனிருந்தார். அவர் அப்பொழுதும் இணை வைப்பாளராகத்தான் இருந்தார். ஹுனைன் நிகழ்வுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அதாவது போரில் கலந்து கொண்டார்தான், ஆனால் இணை வைப்பாளராக இருந்தார். ஆனால் ஹுனைனுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவசங்களுக்கான விலையை கொடுப்பதாக கூறியதும் அதற்கு சஃப்வான், லா யா ரசூலுல்லாஹ் லி அன்ன ஃபி கல்பில் யோமி மாலம் யகுன் யோம ஐசின், அதாவது இல்லை அல்லாஹின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏனென்றால் இன்று எனது மனதின் நிலை எப்படி இருக்கிறதோ அப்படி அன்று இருக்கவில்லை என்று கூறினார். அவர் வாங்க மறுத்துவிட்டார். இவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சச்சாவழி சகோதரர் நௌஃபல் பின் ஹாரிஸிடமும் 3000 ஈட்டிகளை கடனாக வாங்கியிருந்தார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள், நான் உன்னுடைய இந்த ஈட்டிகள் எதிரியின் முதுகில் பதிவதை காண்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கூற்றில் எதிரிகள் தோல்வியை தழுவி ஓடுவர், மேலும் பெரிய உயிரிழப்பை எதிர்கொள்வர் என்ற முன்னறிவிப்பு இருந்தது. இவ்வாறே இப்னு அபி ரபியாவிடமிருந்தும் சில ஆயுதங்களை கடனாக வாங்கினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான நல்லொழுக்கத்தின் வெளிப்பாடு கவனிக்கத்தக்கதாகும். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கண்டிருந்தார்கள். இப்பொழுது இது ஒரு வெற்றி கொள்ளப்பட்ட சமுதாயமாக இருந்தது.
மேலும் போர் வழிமுறை மற்றும் வழக்கப்படி வெற்றி பெற்றவரே வெற்றி கொள்ளப்பட்ட சமுதாயத்தின் செல்வங்களின் உரிமையாளராக இருக்கின்றார். ஆனால் இப்பொழுது போருக்காக ஆயுதங்களுக்கான தேவை ஏற்பட்ட போது ஒவ்வொரு ஆயுதமும் கடனாக வாங்கப்பட்டது. நாங்கள் எத்தனை ஆயுதங்களை வாங்குகிறோமோ அத்தனையே திருப்பித் தருவோம் என்று வாக்குறுதி அளித்து வாங்கினார்கள். இவ்வாறே அபூ ஜஹலின் ஒன்றுவிட்ட சகோதரரான அப்துல்லா பின் அபி ரபியாவிடமிருந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30-40 திர்ஹம்கள் கடன் வாங்கினார்கள். இவர் மக்கா வெற்றி அன்று முஸ்லீமாகியிருந்தார் என்று அறிவிப்பில் உள்ளது. ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப அன்னார் குறைஷியர்களின் 3 பேரிடம் கடன் வாங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்வான் பின் உமையாவிடம் 50,000 திர்ஹமும், அப்துல்லா பின் அபி ரபியாவிடம் 40,000 திர்ஹமும், ஹுவைத்தப் பின் அப்துல் உஸ்ஸாவிடமிருந்து 40,000 திர்ஹமும் கடனாக வாங்கினார்கள். இவை மொத்தம் 1,30,000 திர்ஹம்கள் ஆகின்றன. சில அறிவிப்புகள் படி ரொக்க கடனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் தருணத்தில் தேவையுடைய சஹாபாவுக்கு உதவி செய்வதற்காக வாங்கினார்கள். அவற்றை அன்னார் அவர்களுக்கிடையே விநியோகம் செய்தார்கள். ஒவ்வொரு நபருக்கும் ஏறத்தாழ 50 திர்ஹம்கள் கொடுக்கப்பட்டன. ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப பனு ஜசீமாவின் கொல்லப்பட்டவர்களின் ஈட்டுத் தொகைக்கான இழப்பீடு போன்றவற்றை செலுத்துவதற்காக இந்த தொகை கடனாக வாங்கப்பட்டது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு தேவைகளுக்காக இந்த தொகையை கடனாக வாங்கியிருக்கலாம். அதில் பொருளுதவி மற்றும் இழப்பீட்டுத் தொகைகளை செலுத்தியது அடங்கும். அல்லாஹ்வே நன்கறிவான். வல்லாஹு ஆலம். அல்லாஹ் எல்லாரையும் விட நன்கறிபவனாவான். இதன் மேலும் விவரங்களை இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு பிறகு நான் இருவருக்கு ஜனாசா காயப் தொழுகையும் தொழ வைப்பேன். ஒன்று மதிப்பிற்குரிய ஹாஜா முக்தார் அஹமத் சாஹிப் பட் அவர்களுடையதாகும். இவர்கள் சியால்கோட்டின் ஹாஜா அப்துர் ரஹ்மான் சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் தமது 92வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். சியால்கோட்டில் பிறந்தார்கள். சட்டக்கல்வி பயின்றார்கள். பிறகு ஏர்ஃபோர்ஸுக்கு சென்று விட்டார்கள். அங்கு ரிசால்பூரில் இவர்கள் ஏர்ஃபோர்ஸுக்கு பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். 1974 வரை பாகிஸ்தான் விமானத்துறையில் சட்ட அதிகாரியாக மிகச் சிறந்த முறையில் தொண்டாற்றி வந்தார்கள். இந்த ஆண்டே மற்ற அஹ்மதி அதிகாரிகளுடன் சேர்த்து இவர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். 1974 அஹ்மதியா ஜமாத்துக்கு எதிராக குழப்பங்களின் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் இவர்கள் ஹசரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லாஹு தாலா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஜமாத்தின் சட்ட கமிஷனில் தொண்டாற்றினார்கள். ஜமாத்தின் முயற்சிகள் தொடர்பாக பஞ்சாபின் முதலமைச்சர் ஹனீஃப் ராமேவை சந்திக்கவும் செய்தார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹசரத் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோருடன் ஆழமான தொடர்பு இருந்தது. எசன்ஸ் ஆஃப் இஸ்லாம் நூலின் முதல் பாகத்தை தயாரிப்பதில் ஹசரத் சௌத்ரி ஜஃபருல்லா கான் சாஹிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு உதவி புரிவதற்கும் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. தலைமையக அளவில் இவர்கள் ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷனின் டைரக்டராகவும் பல ஆண்டுகள் ரவ்வாவின் தாருல் கசாவில் காசியாகவும் தொண்டாற்றி வந்தார்கள். கசாவில் இவர்களுடன் நானும் சில காலம் பணிபுரிந்தேன். நல்ல கருத்து கூறும் நபராக இருந்தார்கள். மிகவும் பணிவுள்ள மனிதராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் இவர்களது தொடர்போ எப்பொழுதும் இருந்து வந்தது. பிற்காலத்திலோ என்னுடனும் நல்ல தொடர்பு இருந்தது. 2002 இவர்கள் கனடாவுக்கு இடம் மாறி சென்று விட்டார்கள். அங்கு ரீஜனல் அமீராக தொண்டாற்றி வந்தார்கள். தொழுகைகள் மற்றும் திருக்குர்ஆன் ஓதுதல் ஆகியவற்றை பேணி வந்தார்கள். பொருள் தியாகத்தில் அதிகமாக பங்கு பெறக்கூடிய களப்பற்ற தன்மை கொண்ட மாய்த்து கொள்ளும் அஹ்மதியாக இருந்தார்கள். இவர்களது வாழ்வு ஹிலாஃபத்துடன் நன்றியுணர்வு, பணிவு மற்றும் களப்பற்ற தன்மை ஆகியவற்றிற்கான உயர் முன்மாதிரியாக இருந்தது. பின்விட்டு சென்றவர்களில் மனைவி மட்டுமின்றி ஒரு மகள் மற்றும் 2 மகன்கள் இருக்கிறார்கள். மகள் வழி மற்றும் மகன் வழி பேரப்பேத்திகளும் இருக்கிறார்கள். இவர்களின் துணைவியார் அமதுல் கையூம் சாஹிபா மர்ஹூம் குலாம் அஹமத் அக்தர் சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். இந்த குலாம் அஹமத் அக்தர் சாஹிப் ரயில் துறையில் இருந்தார்கள். டைரக்டர் பதவியில் இருந்தார்கள். பெரிய பதவியில் இருந்தார்கள். எவ்வாறாயினும் ஹசரத் 2வது ஹலிஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் இவர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு சில காலம் நாசிர் ஆலாவாகவும் இருந்துள்ளார்கள். ஹசரத் 2வது ஹலிஃபத்துல் மசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மேடையில் சொற்பொழிவின் போது செக்யூரிட்டி டியூட்டியும் கொடுத்து வந்துள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் தொண்டு செய்யக்கூடிய குடும்பமாக இருந்தது. இந்த ஹாஜா இஃப்திகார் சாஹிப் யுகேவின் சதர் கசா போர்டான
டாக்டர் ஜாஹித் கான் சாஹிப் அவர்களின் மாமனார் ஆவார்கள். ஹாஜா சாஹிப் அவர்களின் மகள் ஆயிஷா கான் எழுதுகிறார்கள், நான் அவர்களை எப்பொழுதும் ஹிலாஃபத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பவராக கண்டுள்ளேன். சகோதர சகோதரிகள் மூவருக்கும் இந்த கோணத்திலேயே தர்பியத் வழங்கினார்கள். ஜமாத் மற்றும் ஹிலாஃபத்துக்கு கட்டுப்படுவது தவிர நமது வாழ்வுக்கு வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது, இவ்வாறு எங்களுக்கு கூறினார்கள். இவர்கள் 1974 ஏர்ஃபோர்ஸ் வேலை திடீரென்று போய்விட்டதனாலும் பிறகு வக்கீலாக பிரைவேட்டாக பணிபுரிந்ததில் அவ்வளவு அதிகமாக வெற்றி கிடைக்காத போதிலும் பொறுமையையும் அல்லாஹின் மீது முழுமையான தவக்குலையும் ஒருபோதும் விடவில்லை. எந்த மனிதனுக்கு முன்னாலும் கையை ஏந்தவில்லை. தம் தேவைகளை அல்லாஹுக்கு முன்னால் மட்டுமே எடுத்து வைத்து வந்தார்கள். மகள் கூறுகிறார்கள், எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவர்களை இபாதத் செய்பவராகவே பார்த்துள்ளேன். நன்மைகளின் எல்லா வேலைகளிலும் பங்கு பெறவே கண்டுள்ளேன். சந்தாவை எப்பொழுதும் மாதத்தின் துவக்கத்தில் கொடுத்து விடுவார்கள். பணம் இருந்தால் முன்பணமாக சந்தா செலுத்தி விடுவார்கள். தொடர்புகளை பேணுவதில் மிகவும் முன்னணி வகித்து வந்தார்கள். நான் கூறியது போன்று ஹிலாஃபத்துடன் நன்றி உணர்வுக்கான தொடர்பு இருக்கத்தான் செய்தது. அசாதாரணமான தொடர்பு இருந்தது. ஜமாத் அமைப்புக்கும் மிகவும் அதிகமாக கட்டுப்பட்டு வந்தார்கள். இன்னும் சொல்வதாயின் இவர்களின் மற்ற சகோதரர்களும் ஜமாத் அமைப்பு மற்றும் ஹிலாஃபத்துடன் மிகவும் களப்பற்ற தொடர்பு வைத்துள்ளவர்கள் ஆவார்கள். இவர்களின் தந்தையாரும் கூடத்தான், ஏனெனில் அவர்கள்தான் இவர்களுக்கு தர்பியத் செய்தார்கள். ஆக இந்த முழு குடும்பமுமே அல்லாஹ்வினால் மிகவும் அதிகமாக நன்றியுணர்வுக்கான தொடர்பை வைக்கக்கூடியதாகும். நான் கூறியது போன்று இவர்களின் துணைவியாரும் அக்தர் சாஹிப் அவர்களின் மகளாவார்கள். இதுவும் தொண்டு செய்யும் குடும்பமாகும். எவ்வாறாயினும் கணவன் மனைவி ஆகிய இவ்விருவரின் தர்பியத்தின் காரணமாக பிள்ளைகளும் ஜமாத்துடன் களப்பற்ற தொடர்பு கொண்டவர்களாவார்கள், மேலும் தொண்டாற்றக்கூடியவர்களாவார்கள். அல்லாஹ் இவர்களின் பிள்ளைகளுக்கு இவர்களின் நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. மர்ஹூம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. இரண்டாவது ஜனாசா குறிப்பு, இந்தியாவின் நசீர் அஹமத் சாஹிப் அவர்களின் துணைவியார் சயீதா பேகம் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்களும் கடந்த நாள்களில் 75 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹினருளால் மூசியாவாக இருந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் கணவர் மட்டுமின்றி 3 மகள்கள் மற்றும் 4 மகன்கள் இருக்கிறார்கள். இவர்கள் காதியானின் நாயிப் நாசர் இஸ்லாஹ் வ இர்ஷாத் தாஹிர் அஹமத் தாரிக் சாஹிப் அவர்களின் தாயார் ஆவார்கள். தாஹிர் அஹமத் சாஹிப் ஜமாத் பிரதிநிதியாக இங்கு இங்கிலாந்துக்கு வந்திருந்தார்கள். அங்கு இவர்களின் தாயார் வஃபாத்தாகிவிட்டார்கள். எனவே அவர்களால் இவர்களின் ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. இதுவும் தொண்டாற்றும் குடும்பமாகும். இவர்களின் சிறிய மகன் தாஹிர் சாஹிப் அவர்களின் தம்பி ஷபீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இயக்கத்தின் முஅல்லிம் ஆவார்கள். இவ்வாறே இவர்களின் மகளும் இயக்கத்தின் முபல்லிக் ஜப்பார் சாஹிப் அவர்களின் துணைவியார் ஆவார்கள். மற்ற 2 மகன்களும் கூட ஜமாத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள் ஆவார்கள். பெரும் தொண்டாற்றும் குடும்பமாகும். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவானாக. தாஹிர் அஹமத் தாரிக் சாஹிப் எழுதுகிறார்கள், கடந்த 25 ஆண்டுகளாக மூச்சு பிரச்சனையில் மூழ்கியிருந்தார்கள். மேலும் மிகவும் பொறுமையுடனும் கண்ணியத்துடனும் தமது நோயின் காலத்தை கழித்தார்கள். எந்த முறையீடும் செய்யவில்லை. இவர்கள் ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி பகுதியின் சர்கோதோ பகுதியைச் சேர்ந்தவராவார்கள். இவர்களின் குடும்பத்தில் அஹமதியத் ஹஸ்ரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான ஹஜரத் காசி முகமது அக்பர் பட்டி சாஹிப் அவர்கள் மூலமாக வந்தது. பிறகு இவர்களது குடும்பத்தில் அஹமதியத் பரவியது. பெரும் மார்க்கப்பட்டுள்ளவராகவும் தொழுகை மற்றும் நோன்பை கடைபிடிப்பவராகவும் இருந்தார்கள். கொஞ்சம்தான் படித்திருந்தார்கள். ஆனால் குழந்தை பருவத்தில் மாலையில் எங்களுக்கு திருக்குர்ஆனின் துவாக்கள், ஹதரத் அக்தஸ் வாக்களிக்கப்பட்ட மசி அலி இஸ்லாம் அவர்களின் நசம்கள், நபிமொழிகள் மற்றும் நபிமார்களின் நிகழ்வுகளை எடுத்து கூறுவார்கள். இயல்புக்குள் மென்மை மிகவும் அதிகமாக இருந்தது. அனைவருடனும் நன்றாக பழகக்கூடியவராகவும் தம்முடைய அனைத்து உற்றார் உறவினர்களுடனும் அன்பு மற்றும் பரிவு காட்டக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஹிலாஃபத் மற்றும் ஜமாத் அமைப்புடன் பெரிதும் அன்பு இருந்தது. சுயமாக சொந்த ஆர்வத்தில் எங்களை வக்ஃப் செய்தார்கள். மேலும் வக்ஃபை நிறைவேற்றுமாறு எப்பொழுதும் வலியுறுத்தி வந்தார்கள். எங்களை திருக்குர்ஆன் கற்றுக்கொள்வதற்காக தினமும் தயார்படுத்தி அனுப்புவார்கள். இவ்வாறே உலக கல்வியின் பக்கமும் கவனம் செலுத்தினார்கள். பிள்ளைகள் அனைவரையும் நன்றாக படிக்க வைத்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு
பாவ மன்னிப்பு வழங்கி கருணையுடன் நடந்து கொள்வானாக. तो जो दी सारी औलाद को अच्छी तालीम दिलवाई, अल्लाह ताला इनसे मग़फ़िरत और रहम का सलूक फरमाए. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.